அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. சகோதர சகோதரிகள், ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கொரிந்தி நகர திருச்சபையின் மக்களை இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நீங்கள் ஆவிக்குரிய இயல்பில், ஆவிக்குரிய தன்மையில் பிறர் செய்த குற்றங்களையும் மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழாமல் ஊனியல்பின் மனநிலையில், ஊனியல்பின் தன்மையில் பிறருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அதுவும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாத பிற இனத்தார் மத்தியில் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ வேண்டிய நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இது முறையா, இது சரியா என்றுதான் கொரிந்தி நகர திருச்சபையின் மக்களை பார்த்து புனித பவுல் இந்த கேள்விகளை எழுப்புகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றியுள்ள மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்களை அன்பு செய்து வாழ வேண்டும் என்றுதான் கல்கத்தாவை சேர்ந்த புனித மதர் தெரேசா சொல்லுவார். பிற இனத்தாரிடையே நல்ல நடத்தை உடையவராய் வாழுங்கள் என்று புனித பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் சொல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்று, இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் பிற இனத்தார் மத்தியில் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பரலோக பிதாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மாட்சிமைப்படுத்தி வாழ வேண்டுமே தவிர பிற இனத்தார் இடையே நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பரலோக பிதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் இழிவுபடுத்தி வாழக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான, அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன. இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்ற நாம் பிற இனத்தார் மத்தியில் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பரலோக பிதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் மாட்சிமைப்படுத்தி வாழும் போதுதான் நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை பெற்ற நாம் பிற இனத்தாரிடையே நம் சொல்லாலும் செயலாலும் பரலோக பிதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் இழிவுபடுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசிரை இழந்து வாழ்வோம் என்பதை உணர்ந்தவர்களாய் வரப்போகிற நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பரலோக பிதாவையும் ஆண்டவர் இயேசுவையும் மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு மணி முடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரே. உம்முடைய அன்புக்கும் உம்முடைய கிருபைக்கும் டாடி நன்றி நன்றி சொல்லு. விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உம்மை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த உலகில் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.